இந்த வீடியோ காரைக்குடி சிங்கம் கார்ஸ். காரைக்குடியில் இருக்கேன். சிங்கம் கார்ஸ் ரெகுலர் அப்டேட் போடுவோம். இடையில காருடைய கலெக்ஷன்ஸே வரலைங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட முடியல. இந்த டைம் எனக்கு ஒரு 10 கார்கிட்ட கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு வாங்க அப்படின்னாங்க. உங்களுக்காக வந்திருக்கேன். அது என்னென்ன கார்லாம் இருக்குன்னா, உங்களுக்கு டிசைர் இருக்குது, சைலோ இருக்குது. சைலோ நிறைய கேட்டீங்க. இடையில நம்ம வீடியோஸில் சைலோவே வரல. இந்த டைத்தில் சைலோ குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. அடுத்து டியூவி 300 2 வண்டி இருக்குது. ரெனால்ட் ட்ரைபர் எனக்கு பிடிச்ச வண்டி. அடுத்து எஸ் கிராஸ் ஒன்று இருக்குது ஃப்ரெண்டில். அதே மாதிரி உங்களுக்கு ஃபோர்டு ஃபியஸ்டா, சாண்ட்ரோ, கிராண்ட் ஐட்டன், இந்த மாதிரியான கார்களுடைய கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் வெற்றி சுடர். நீங்கள் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். சூப்பராக இருக்கணும். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன் நானும் அண்ணன்னு பேசியிருக்கோம். நான் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஹிட்டனாக இருக்கும். நீங்கள் நிறையா எடுத்துக்கலாம் வீடியோஸ் முழுசாக பார்க்கும்போது. ஷார்ட்ஸ் நான் போடுவேன். ஸோ அதனால் வீடியோஸை முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோக்கு எப்போ போல் ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு ஊக்கத்தை ஆர்வத்தையும் தரும். வாங்க கார்களுடைய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த டைம் ஓனர்கிட்டே கேட்டிருக்கேன். இப்போ 2 வீடியோஸுக்கு வந்து சிஎம் கார்ஸுடைய ஓனர் என்கிட்டே பேச சொல்லியிருக்கேன். அவர் மோஸ்ட்லி பேச மாட்டார், பட் இருந்தாலும் உங்களுக்காக. அண்ணே வணக்கம். வணக்கம்ண்ணே. நம்ம சிங்கம் கார்ஸில் நம்ம கார் எடுக்க வந்திருக்கீங்க. எங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு, விலை உங்களுக்கு ஒத்து வந்துச்சா எப்படிங்கிற நீங்கள் நாங்கள் ஒரு 4 இடத்துக்கு போயிருந்தோம். 4 இடத்துல கார்லாம் போய் பார்த்தோம். அப்படியே ஒன்றும் மனசுக்கு வந்து பிடிக்கல. இங்கே ஃபஸ்ட் டைம் உள்ளே வந்து பார்த்தோம், நல்லபடியாக அமைஞ்சிருந்துச்சு. அதே மாதிரி பட்ஜெட்டும் எங்களுக்கு ஒரு ஓகே இருந்தது. உங்களுக்கு தகுந்த மாதிரி ரேட் கரெக்டாக பண்ணி கொடுத்தீங்க. அதனால ரொம்ப பிடிச்சிருந்தது. அது போக உங்களோட சர்வீஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. மனதுக்கு திருப்தியாக இருந்துச்சு. சரி சார், அதனால நீங்கள் வந்து பேசுங்க. என்னோட பேர் வந்து மணிகண்டன். ஆமாம், என் சொந்த ஊர் வந்து உஞ்சனம். ஆமாம். ஆனால் காரோட குவாலிட்டி எப்படி இருந்துச்சு? நாங்கள் சொன்ன மாதிரி இருந்துச்சா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? மற்ற இடத்த விட இங்கே வந்து கார் நல்லா இருந்துச்சா? அப்படி வந்து எனக்கு வந்து பட்ஜெட்டு பிரச்சனை இல்லை, கார் வந்து ரொம்ப தரமாக இருந்தது. அதனால தான் வந்து மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சந்தோஷம். ஓகே, காரைக்குடி சிங்கம் கார்ஸுடைய ஓனர் என்ன இருக்காரு. நம்ம தான் எப்போவுமே இங்கே பேசிகிட்டு இருப்போம். இருந்தாலும் உங்களுக்காக இல்லை வந்து நீங்களே பேசுங்க. எங்களுடைய சப்ஸ்கிரைபருக்கு நல்ல ரேட்டு கொடுங்கன்னு சொல்லியிருக்கோம். பேசிடுவோம் வாங்க. அண்ணே வணக்கம். அண்ணே வணக்கம். எப்படிண்ணே இருக்கீங்க? நல்லா இருக்குண்ணே. நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்குண்ணே. ரொம்ப ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு நம்ம. ஆமாம், போட்டு உங்கள்கிட்டயுமே கார் அடிக்கடி டக்குன்னு சேல் ஆயிருது. கலெக்ஷன் சேர்க்க முடியல, கூப்பிட முடியல. அது போக வந்துட்டு எனக்கு 1 மாசம் உங்க வீடியோ போடலன்னா எனக்கு கொஞ்சம் கால்ஸ் எல்லாம் குறைஞ்சிருச்சு. அதனால மெனக்கட்டு இன்னைக்கு உங்களை வர சொல்லியிருக்கேன். கண்டிப்பா. சரி, நம்ம வண்டி கொஞ்சம் ஸ்டாக்ஸ் கொஞ்சம் வந்திருக்கு. சரி, அதை வச்சு கொஞ்சம் பார்ப்போம்னு வர சொல்லியிருக்கேன். சப்ஸ்கிரைபர்களுடைய கமெண்ட்ஸ் தானே, அவங்க நல்லா சப்போர்ட் பண்றாங்க. அதனால நம்மளும் ரெகுலரா இல்ல உங்க வீடியோ வந்துட்டு எடுத்துட்டு போயிட்டானால எனக்கு வந்து கால்ஸ் வந்துட்டு ராத்திரி 12 மணி நேரம் ஆனா வெளியூர் கால் அதிகமா வருது. ஆமா, சிங்கப்பூர், மலேசியா, அந்த மாதிரி துபாயில இருந்தெல்லாம் கால் வருது எனக்கு. நம்மளுடைய நல்ல உள்ளங்கள்லாம் ஃபாரின்ல இருக்கிறோம். கண்டிப்பா அவங்க தானே நம்மள்ட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அவங்களே சொன்னா ஒருத்தர் இப்ப சொல்ல போனா துபாயில இருந்து ஒருத்தர் வெடிச்சோட வீடியோ ஏன் போடலையா அப்படின்னு கூட கேட்டா. ஆமா, அதுக்கப்புறம் தான் நான் உங்களை ஐயோ இவ்வளவு ரசிகர் இருக்காங்க அண்ணனுக்கு. சோ ஓகே, அதனால ஒரு அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்ப நான் வெல்விசர் நிறைய பேருனே. கண்டிப்பா நேரடியா நம்மள்ட்ட பேசலாட்டியும் அவங்க நினைக்கிறத நான் நினைக்கிறேன், எனக்கே தெரியுது. கண்டிப்பா வந்தோன்னு சொல்லிடுறா அண்ணே நான் வெட்டிச்சோட வீடியோ பார்த்தேனே அவங்க அப்படிங்கிற கால் எனக்கு அதிகம். உங்க வீடியோ போட்ட அடுத்த எனக்கு ஒரு 10-15 நாளைக்கு நிறைய கால்ஸ் வருது. உரிமையா கேப்பா, என்ன வெற்றி நீ வந்து வீடியோ போடாம சுத்திக்கு தெரியுறா, போய் போட. ஆமா, அது மாதிரி கேட்கறா. அதே போல நீங்க கூப்பிட்டான வீடியோ போடுங்கண்ணே அப்படிலாம் சொல்லியிருக்கா. ஆமா, அதனால உங்களுடைய விவசாயக்காண்டி நம்மளுக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்கு, ஒரு 10 வண்டி வந்திருக்கு. ஆமா, அந்த வண்டியை நான் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். கால்ஸ் வர்றது முக்கியம் இல்லை, எங்களுக்கு ரேட்டு கம்மியா கொடுக்குறியா? எங்களால முடிஞ்ச சின்ன ஒரு மார்ஜின் வச்சு கொடுத்துருவோம். மத்த பெரிய மார்ஜின் எதிர்பார்க்காதீங்க. ஆமா, நல்ல ஆனா வண்டி நல்ல வண்டியா எடுத்து கொடுங்க. நீங்க நம்ம உங்களுடைய இதுவும் வந்து எடுத்திருக்காங்க, அவங்கள்ட்ட கேளுங்க. அப்ப வந்து நான் வந்து சொல்ற ரேட் ஒண்ணு, அவங்க வந்துட்டு பார்த்துட்டு பிடிச்சிருச்சு அப்படின்னாக்க அதுக்கு இந்த மாதிரி கொடுத்துரும். இப்ப நீங்க வீடியோ எடுக்க வரும்போது கூட உங்களுக்கு அந்த தெரியும் உங்களுக்கு. ஆமா, அதனால வந்து ஆமா, நம்மளுக்கு மெயின் வந்துட்டு கஸ்டமர்ஸ் தான் முக்கியம். அவங்கள வச்சு இன்னொரு 2 கஸ்டமர் வந்தா எனக்கு பெருமை. கண்டிப்பாண்ணே. ஆமா, ஓகேண்ணே. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன காரணம் பார்க்கலாம். அவனே ஃபர்ஸ்டா பார்க்க போறது வந்துட்டுனாக்க மாருதி எஸ் கிராஸ்ண்ணே. ஓகேண்ணே. 2015 ஆனா 17 ரிஜிஸ்ட்ரேஷன், 2 ஓனர் வண்டி, ஸ்ரீபெரும்புதூர் வண்டி. உங்களுக்கு டீசல் வண்டி. ஆனா மைலேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 25 மேல கொடுக்குது. ஆமா, மைலேஜ் மாருதில போட்டதுல நெக்ஸாவுல போட்டு குவாலிட்டியான வண்டி. கண்டிப்பா கிலோமீட்டர் ரேஞ்ச் மைலேஜ் குறைக்கக்கூடிய வண்டி. ஆமா, நல்ல மைலேஜ் கொடுக்கும் அந்த வண்டி. டபுள் ஏர் பேக் வந்து டபுள் ஏர் பேக் வந்துரும்ண்ணே உங்களுக்கு. ஜிக்மா டைப் இது வந்துட்டு. ஓகேண்ணே. ஆமா, சீட் கவர்ஸ்லாம் அவரேஜா உங்களுக்கு கஸ்டமருக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேண்ணே. ஜிக்மானா இதுல வந்து உங்களுக்கு வாய்ஸ் காலிங் வராது. ஆமா, அலாய் வீல் வராது. மத்தபடி ஏர் பேக் எல்லாமே வந்துரும். டபுள் ஏர் பேக் வந்துரும், விண்டோ செட் வந்து எல்லாமே இருக்குது. ஓகே, ஏசி எல்லாம் ஒர்க்கிங்ல இருக்குது. டீசல் பவர்னே போட்டில. ஆமா, ஃபுட் பேஸ் உங்களுக்கு நல்லா இருக்கும்ண்ணே. உங்களுக்கு வந்து பின்னாடி டிக்கி பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், கொஞ்சம் கூட உங்களுக்கு கிடைக்கும். இது வந்துட்டு ஒரு
ஒரு ஆட்களுடைய குவாலிட்டியை சொல்லக்கூடாது, ஆ. ஆனா மேக்ஸிமம் வந்து அந்த விஐபி கேட்டகரியில இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கிட்டையும் எஸ் கிராஸ் நிற்கும். இருக்கும். ஆமா. எஸ்கிராஸ் நான் இப்போ சொல்ல போனா நான் இது 2வது வாரம் 3வது வாரம் விற்கிறேன். ஏன்னா ரொம்பலாம் வரல எனக்கு சேல்ஸ். சேலுக்கே வராது. வரல. ஆமாங்க, நல்லா இருக்கும். ஆமா. ஏன்னா பெரிய ஃபேமிலி, அவங்க உடம்பும் கொஞ்சம் காமத்தா இருப்பாங்க. லக்கேஜ் எடுத்துக்கும் போறது வரைக்கும் இதுதான் ப்ரிப்பேர். கண்டிப்பா ஒரு லக்கேஜ் வைக்கிறதுக்கு நல்ல தரமான இடம் கிடக்கும் உங்களுக்கு வந்துட்டு. பெரிய ஒரு இடம் கிடக்குது. அதனால வந்து கஸ்டமர்ஸுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து ஃபுட் பெஸ்ட் அதிகமாக விரும்புறா, லக்கேஜ் வச்சுக்கு போகிற மாதிரி உள்ளதை விரும்புறா. கண்டிப்பாங்க. ஆமாம். ஆனால் இது 2015க்கு 17 2 ஓனர் இன்சூரன்ஸ் பண்ணி போட்டு கொடுத்துருவோம். இதுக்கு லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு ஒரு 80% லோன் ஆயிரும். 80%னா எவ்வளோ கேட்குறீங்க? ஆனால் 5,30,000 கேட்குறோம். அதுலேயும் சின்ன நெகோசியபிள் பண்ணிக்குவோம். 15க்கு 17 15க்கு 17 டீசல் 2 ஓனர். ஷிஃப்டே அந்த ரேட்டு தானே? ஆமாம், நம்மளுக்கு ரேட் வந்து நம்ம ஓரளவுக்கு அனுசரித்து நம்மளுக்கு கொடுத்துருக்கா. நம்ம அதுலேருந்து சின்ன மார்ஜின் வச்சு கொடுக்குறோம். இதே மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா 5,500 ரூபா 6 ரூபாட்டி போட்டிருக்காரு. ஏன்னா ஷிஃப்ட் நீங்கள் சொன்ன ரேட்டு தான் 550 போடுவாங்க 15 மாடல. இது இப்போ மாடலால் 17 15 உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் தான். 17 2 வருஷம் கேப்பு. லேட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஆமா, அது 5 இயர்ஸ்லாம் லேட் ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் இருக்குது. நம்மளுக்கு வந்து என்ன 17ல நம்மளுக்கு கணக்கு. நம்ம ரீஎஃப்சி எடுக்கிறது வந்துட்டு 17ல அங்கிட்டு 2 வருஷம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா. நம்மளுக்கு மாடல் 15 தான். நம்ம விக்கிற 15 ரேட்டுக்குள்ள 530 கோட் பண்றீங்க. 530 கோட் பண்றேன். அதுல சின்ன நெகோசியேட் பண்ணிக்கலாம். இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துறீங்க. லோனுமே 80% உங்களுக்கு 4 ரூபா டு 4,600 லோன் பண்ணி கொடுத்துருவோம். ஆமா, அவங்களுடைய சிபில் ஸ்கோர் நல்லா இருந்துச்சு ஓகே அப்படின்னாக்கா 450 டு 4 லோன் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. நம்ம அடுத்த பார்க்க போறோம்னாக்கா ஹுண்டாய் சாண்ட்ரோனு. ஹுண்டாய் சாண்ட்ரோ 2013 மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி. இது திண்டுக்கல் நம்பரு, ஒரே ஓனரு. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னாக்கா 1,12,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஓகே. வண்டி நம்பர் நல்லா இருக்குண்ணே. 57. ஆமாண்ணே, லோக்கல் நம்பரு. நமக்கு ஆர்சி ஓனர்ட்டே எடுத்தது வந்துட்டு திண்டுக்கல்ல. இது உங்களுக்கு வந்து வண்டி தெளிவாக இருக்கும்ண்ணே. வண்டி டச் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லாத வண்டி. ஓ, நல்லா தான் இருக்குண்ணே. ஆமாம், ஏசி பவர் சரி ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோ வந்துடும். சென்ட்ரல் லாக் ரிமோட் வந்துடும். ஓகே. இன்ஃபினிட் மியூசிக் ஹுண்டாயிலே போட்டிருக்காங்க. ஆமாம், வண்டி நல்லா தெளிவான குவாலிட்டியாக இருக்குண்ணே. இன்டீரியர் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். சீட் கவர்ஸ் எல்லாம் ட்ரைவர் சீட் மட்டும் தான் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும். மற்றபடி நல்லாயிருக்கும். வண்டி நல்லா இருக்குண்ணே. ஆமாண்ணா, ஃபுட் பேஸ் நல்லா இருக்குண்ணே. அது 4 டயருமே ஆவரேஜாக ஒரு 60 to 70% டயர் பாயிண்ட் இருக்குண்ணே. ஓகேண்ணே. எவ்வளோண்ணே கேட்குறீங்க இதுக்கு? ஆனால் இந்த வண்டி கேட்குற எவ்வளோ பார்த்தீங்கன்னாக்கா 2,70,000 கேட்குறோம்ண்ணே. அதில் சின்ன நெகோசியபிள் பண்ணிக்கலாம்ண்ணே. இன்சூரன்ஸு போட்டு கொடுத்துருவோம்ண்ணே. எல்லா வண்டிக்குமே நம்ம வந்து இன்சூரன்ஸு நமக்கு டெலிவரி கொடுக்கும்போது போட்டே கொடுத்துட்றதுண்ணே. ஆமாம். ஃபைனான்ஸ் கிடைக்குமா இதுக்கு? ஆனால் ஃபைனான்ஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கும் வந்து உங்களுக்கு 80% ஃபைனான்ஸ் கிடைக்கும். கண்டிப்பாக இதுக்கு 1.25 to 2 ரூபா லோன் பண்ணி கொடுத்துடலாம். லிமிடெட் ஃபைனான்ஸில் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. அடுத்தா நம்ம பார்க்குற வண்டினாக்கா ஹூண்டாய் ஹைட்டன்னு, கிராண்ட் ஹைட்டன்னு, மேக்னா 2 ஓனர் வண்டி. பெட்ரோல் காருங்க. வண்டி தெளிவாக இருக்கும். ஷோரூம் கண்டிஷன் வண்டி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா சென்னை நம்பராக இருந்தாலும் உங்களுக்கு லோக்கல்லே ஒன்று வண்டினது. ஓகே. 14 சென்னை தானா? ஆமாம். ஓகே ஓகே. 21 வரைக்கும். ஆமாம், 21 22 வரைக்கும் சென்னை வரும்ண்ணே. 14 சென்னை தான். ஆனால் இங்கே லோக்கலில் ஒன்று, அதனால இவ்வளோ தெளிவாக இருக்கும் வண்டி. கஸ்டமர் நல்லா மெயின்டைன் பண்ணிக்க வேண்டிய சிட் கவர்ஸு உள்ள ஃப்ளோர் மேட்டுக்கிட்டு எல்லாமே தெளிவாக இருக்கும். மியூசிக் சிஸ்டம் எல்லாமே இருக்குது. நான் விடம் போகிற வண்டி எல்லாமே. இது என்ன வேரியன்ட்னு? ஸ்போர்ட்ஸ் தானே? ஆனால் இது மேக்னா. 2014 2 ஓனரு. இன்சூரன்ஸ் கரண்ட் உங்களுக்கு 3,80,000 இன்சூரன்ஸ் ஐடி வேல்யூவோடு இருக்குது. உங்களுக்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 80% லோன் ஆயிரும். ஓகே. 80% லோன். 3 ரூபா லோன் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு. அப்போ எவ்வளோ கேட்குறீங்கண்ணே? 3,80 ஃபைனலாக தரேன். அப்போ ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான். ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான். அது இதுக்கும் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துறீங்க? இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு. 3,80,000 இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு. ஓகே. 3 லட்ச ரூபா லோன் பண்ணி கொடுத்துருவோம். அப்போ நேரம் வந்து விசிட் பண்ண சொல்லுங்க. தரமான வண்டி. ஆனால் ஒரு 5 சீட்டில் ஒரு சின்ன மிட் ஃபேமிலிக்கு நல்ல வண்டி அது. நம்ம அடுத்தா பார்க்க போகிறோம்னாக்கா மாருதி டிசைர்ண்ணே. அதாவது வீடி. இது ஆப்ஷன் எப்படின்னாக்கா 2013க்கு 14 வந்து டூர்னு போட்டாங்கல்ல. ஆமாம், அந்த டைப்பு. ஆனால் டீ போர்டுக்கு தான் டூர் போட்டாங்க. இது ஓன் கார். ஆமாம், அதுவும் இல்லை அந்த ஓல்டு டூர் இல்லை, லேட்டஸ்ட் டூர். ஆமாம், இது வந்துட்டு அந்த பழைய டிக்கி வரும். எல்லாரும் கேட்பா டீ போர்டு சரண்டராக இருக்கும். அப்படிலாம் கிடையாது. இதோட பழைய ஆர்சி இருக்குது, புது ஆர்சி இருக்குது. அதனால வந்து ஒரிஜினல் ஓன் கார். இது வந்துட்டு 2013க்கு 14 ஒரே ஓனர், சிங்கிள் ஓனர் தான். ஆமாம், டயர் பாயிண்ட்லாம் தெளிவாக இருக்கும். அலாய் வீல இது கொஞ்சம் வித்தியாசம். ஆமாம், இது எக்ஸ்ட்ரா அலாய் போட்டிருக்கேன். இது கம்மி வண்டியில் வராதுண்ணே. வெடி தான் எக்ஸ்ட்ரா அலாய் போட்டிருக்கானே. டீசல் வண்டி. ஆனால் டிக்கிலாம் ஸ்பேஸ் மைலேஜ் ஆனால் இது 22-23 கொடுக்கும்ண்ணே. ஒரு 22-23லாம் வந்து எப்படின்னா ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்களுக்கு தங்க மாதிரி. சூப்பர் வண்டி. அதே மாதிரி உள்ள சீட் கவர்ஸுமே நல்லா இருக்கும்ண்ணே.
இன்டீரியர் நல்லா தான் இருக்குது. ஆமாம், சீட் கவர்ஸ் நல்லாயிருக்கும். மேலே டிவியெல்லாம் இருக்குண்ணே உங்களுக்கு. ஃபுல் ஃபேஸ் இது கூட வரும்ண்ணே. இது கொஞ்சம் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு வந்துட்டு டிக்கி ஸ்பேஸோட வேணும் அப்படின்னாக்கா இது சூப்பர் வண்டி. ஆனால் இப்போதைக்கு இந்த வண்டியில் எந்த வேலையும் கிடையாது. இன்சூரன்ஸ் இதுக்கு தேர்ட் பார்ட்டி தான் கரண்ட்டில் இருக்குது. நம்ம லோனு போடணும் அப்படின்னாக்கா இந்த வண்டிக்கு இதுக்கும் 80% லோன் ஆயிரும். ஓகே. ஆமாம், 80% லோன் ஆயிரும். அது போக இது வந்து திருச்சி நம்பர் தான், சென்னை நம்பர்லாம் கிடையாது. திருச்சி நம்பர் 45, அதுவும் 0460. ஆமாம், ஒரே ஓனருங்கனால இந்த வண்டிக்கு இப்போ ரீவேல்யூஸும் நல்லா இருக்கும். இப்போ நீங்கள் எடுக்கிறீங்க, நாளை பின்ன சேல்ஸ் பண்ணீங்கன்னா இந்த வண்டி ரீவேல்யூ கண்ணை மூடிட்டு இந்த வண்டி இப்போ ஒரு 50,000 குறைச்சி கொடுக்கலாம் அந்த மாதிரி. ஆனால் இந்த வண்டி கேட்குற விலை பார்த்தீங்கன்னாக்கா 4,50,000 ரூபா. இதில் சின்ன கன்சல்ட் பண்ணிக்குவோம். ஆனால் இதில் இருக்கிற இன்சூரன்ஸ் வந்துட்டு தேர்ட் பார்ட்டி தான் இருக்குது. லோன் போடணும்னா அது மட்டும் மாற்றி போட்டுக்கணும். ஐடி வேல்யூ போடுற மாதிரி இருக்கும். இப்போ ரெடி காசுக்கு உள்ளதுக்கு வந்துட்டா இன்சூரன்ஸ் இந்த இன்சூரன்ஸ் போதும். 6-7 மாதம் கரண்ட்டில் இருக்குது. ஒரு வண்டி ஒரு டீசல் வண்டி, மைலேஜ் உங்களுக்கு 24-23 கொடுக்குற வண்டி. சஸ்பென்சர் அது போக வந்துட்டு நான் அந்த வண்டியை எடுத்துட்டு சஸ்பென்சர் மட்டும் 25,000 பில் இருக்குது. நீங்க பாத்திருக்கீங்க. 2 சாக்கப்சர் பூசு மாத்திருக்கேன். எல்லாமே வண்டி கம்ப்ளீட் ஆயினா அது கம்ப்ளீட்டா பார்த்துட்டு பில்லும் கொடுத்துருவேன். ஆமா, எந்த வேலையுமே கிடையாது வண்டியில். ஆயில் சீரிஸ்ல இருந்து கூலண்ட்ல இருந்து எல்லாம் மாத்திருக்கு. அப்ப இந்த மாதிரி ஆட்கள் இந்த வண்டியை தேடுவாங்கல்ல, அவங்களுக்கு இது ஒருத்தர் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த வண்டி பிடிக்கும். கண்டிப்பா உங்க வீடியோ பார்த்து கண்டிப்பா எனக்கு இந்த வண்டி தான் அதிகமாக கால்ஸ் வரும். ஆமா ஆமா, நான் சொல்லுவேன் டீலர்கள்லாம் மேக்ஸிமம் வேல்யூ செக் பண்ணி தான் நிப்பாட்டுவாங்க. ஆமா, நம்ம கஸ்டமருக்கு வந்துட்டு ரேட் வித்தியாசம் தெரியாது. அதுபோக நம்மளுமே வந்துட்டு இப்போ நம்ம முதல் போட்டுருக்கோம்னா வண்டி நம்ம டீலர் எடுத்தா கூட வைக்குமா அப்படின்னு சொல்லுவா. இந்த வண்டி மார்க்கெட்டுக்கு அந்த மாதிரி இது நம்ம விலை சொல்லுவோம். அதுக்காண்டி நம்ம கோடியோ கூட சொல்லலாம் அந்த மாதிரி பண்ண போறதில்ல. நம்ம இந்த வண்டி இவ்வளவு போகும் நம்மளுக்கு தெரியும், கஸ்டமருக்கு தெரியாது. ஆனா ஒருத்தர் சொல்ல இந்த விலைக்கு இவ்வளவு தான் எடுத்துக்கலாமோ அப்படின்னு சொல்லுவாங்க. குவாலிட்டியான வண்டி கொடுக்கணும்னா நம்ம கணிச்சிருவோம். நம்ம காத்துல வந்து எடுக்கிறோம் எல்லாருமே 10 ரூபா 5 ரூபா கூட கொடுத்தே எடுத்துட்டு போகணும்னு நினைச்சாலும் வண்டி இந்த வந்து எனக்கு ஃபால்ட் வந்ததே கிடையாது. திருப்பி வந்து அந்த கஸ்டமர் வந்து நம்மளுக்கு உங்கள்ட்ட தான் வண்டி எடுக்கணும் அப்படின்னு வந்திருக்காங்க. அதனால நம்ம பெருமையா நினைப்பேன் அதை. கண்டிப்பா. ஆமா, ஓகேண்ணே. நம்ம அடுத்த வண்டி இந்த வண்டி மட்டும் கொஞ்சம் நீங்க வர்றதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் ஆயிடுச்சு. ஆமா, போங்க. இந்த வண்டி இப்போ இன்னைக்கு காலையில் அட்வான்ஸ் ஆச்சு. நம்ம அடுத்ததாக பார்க்க போறதுனாக்க மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் விடிண்ணே. டீசல். ஆமா, டீசல் வண்டி. எதுவுமே 2013 மாடலு, 2 ஓனரு வண்டி. குவாலிட்டியான வண்டி. ஓகேண்ணே. ஃப்ரண்ட் டயர் எல்லாமே 80% இருக்கும். வண்டி டச் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை, ஒரிஜினல் பெயிண்டோட இருக்குது. சின்ன சின்ன பம்பர்களில் மட்டும் தான் டச்சப் ஆகிருக்கும். ஓகே. ஆமாம், அதுவுமே நம்ம வந்துட்டு தெளிவாக இருக்கும் வண்டி. ஏதோ சின்ன ப்ளூ கலர் டிசைன் மாதிரி இது நான் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். இதெல்லாம் ஸ்பாயிலர்லாம் நான் பெயிண்ட் நான் பண்ணது கொஞ்சம். இந்த வண்டியில் ஒரு வண்டியில் பார்த்தேன், அதே தான் நானும் பண்ணிட்டேன். ஆமாம் ஆமாம், ஒவ்வொருத்தவங்களுடைய கிரியேட்டிவிட்டி தானே. ஆமாம், கண்டிப்பாக. உள்ள ஆண்ட்ராய்டு செட்டு சீட்டு எல்லாமே நல்லா இருக்குண்ணே. ஒரிஜினல் சீட்டு இது. ஆமாம். எக்ஸ்ட்ரா போட்டுருக்குதே எடுத்தா. ஆமா, அதுலயே வந்துட்டு ஒரிஜினாலிட்டியா இருக்கு. மேல கவர் வேணா நம்ம போட்டுக்கலாம். ஆப்ஷன் மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும் வண்டி. ஆமா, 2 ஓனர்ண்ணே. 2 ஓனரு. புதுக்கோட்டை நம்பர் தான். புதுக்கோட்டை நம்பர், ஒரிஜினல் ஓன் காரு. டயர் பாயிண்ட் எல்லாமே ஃப்ரண்ட் ரெண்டுமே 80%, பேக் ரெண்டு 1/2 கண்டிஷன்ல இருக்குது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 140 ஒரிஜினல் கிலோமீட்டர். 140 ஓடி இருக்கு. இன்ஜின் பார்த்தீங்கன்னா என்ன சீல்டு பிரிக்காத இன்ஜின். வந்து பார்த்தாங்கன்னா கஸ்டமருக்கு பிடிக்கும். அந்த மாதிரி வண்டி இருக்கும். இந்த வண்டி கேட்குறவள தான் 380 கேட்குறேண்ணே. அதுலேயும் சின்ன நெகோசியபிள் பண்ணிக்குவோம். இன்சூரன்ஸு போட்டு கொடுத்துருவோம். இதுக்குமே லோன் பார்த்தீங்கன்னா 2,000 to 2,300 3 ரூபாய்க்கு லோன் ஆகும். கையில் ஒரு 50 ரூபா கொண்டு வந்தால் இந்த வண்டி எடுத்துக்கலாம். ஆமாம், ஓகேண்ணே. நம்ம அடுத்த போயிருவோம். அடுத்த பாபுண்ணே நம்ம எல்லாம் குதிரைண்ணே. சைலோ. ஆமாம், சைலோ. இன்னைக்கு நிறைய பேர் கேட்டுக்கிறா. இப்போ தான் நம்ம எனக்கே வந்து கிடைக்கல வண்டி. குவாலிட்டியான வண்டி கிடைக்க மாட்டேங்குது. இது 2000 இப்போ சென்னை நம்பராக இருந்தாலும் 2011 ஒரு ஓனர் E8 ஏர்பேக் ABS அலாய் வந்துடும்ல. அந்த E8 டாப் அண்ட் ஒரே ஓனர். 4 டயருமே ஆவரேஜாக ஒரு 80 இருக்கும். ஓகே. இப்போ 80 இருக்கும். வண்டி தெளிவாக இருக்கும். ஆனால் பெயிண்டிங் ஆயிருக்கும்னா ஆனால் தெளிவாக இருக்கும். ஃப்ரெண்டு கண்ணாடிலாம் கிராக் ஆகிச்சு, புதுசு மாற்றியாச்சு இந்த வண்டியில். ஆமாம், E8ல் இதில் வந்துட்டு எப்படின்னாக்கா டவுல் ஏர்பேக் வந்துடும், ABS வந்துடும், அலாய் வந்துடும். இப்போ இதில் வந்து 9 inch டிவி ரிவர்ஸ் கேமரா நான் வச்சுருக்கேன். டபுள் டின் செட்டு டிவி வந்து நான் வச்சுருக்கேன். வெளியிலோட உள் சோர் நல்லா இருக்கேன். ஆமாம், சைலோ இப்போ வந்துட்டு நிறைய பேர் விரும்பி வைக்கிறா. அந்த கிராமத்தில் ஓட்டுறதுலாம் நிறைய பேர் சைலோ கேட்டா. ஒரு ஓனரில் இதுக்கு வந்துட்டு எப்படின்னாக்கா லிமிடெட் ஃபைனான்ஸ் ஆகாதுண்ணே, லோக்கல் ஃபைனான்ஸ் தான் ஆகும். லிமிடெட் ஃபைனான்ஸில் பார்க்க போனாக்கா உங்களுக்கு சீராம் அந்த மாதிரி எதுவும் கொடுத்தாத்தேன். அது ரெகுலரா யூஸ் பண்ணா அந்த அளவுக்கு கைப்பிடி கருப்பாயிரும். அதிகமா அந்த கை யூஸ் பண்ணா. ஆமா ஆமா, அப்ப அந்த அதிகமா உள்ள ஒரு ஓனர் தானே, அது யூஸ் கிடையாது. ரொம்ப ஏற அதுமே வந்து ஒரு இது வந்து ஒரு மெடிக்கல். இதுவும் நான் அங்கே நேரடியாக சென்னையில் எடுத்தேன். கூத்தமல்லியில் வந்துட்டு கஸ்டமர்ட்டே எடுத்தேன். இது நேம் ட்ரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக பண்ணி கொடுக்கணும்னு எழுதி வருது. அவருடைய கம்பெனி பேரில் இருக்குது. அப்போ நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வாங்குறவங்க நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருவோம்.
அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்குது. இன்சூரன்ஸும் போட்டு கொடுத்துருவோம். இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்து இந்த வண்டி கேட்குறவள பார்த்தீங்கன்னா 450 கேட்குறேனே, அதுலேயும் சின்னதாக நெகோசியேட் பண்ணிக்குவோம். இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவோம். ஓகே. ஆமாம், தெரிஞ்சு வெளிசோவோட உள்ள நல்லா இருக்கு. ஆமாம், வண்டியெல்லாம் இன்ஜினுமே சுத்தமாக இப்போவுமே சுத்தமாக இருக்குது. ஈகிள் இன்ஜின் இது. இந்த இதையும் இந்த கிளாஸையும் பாலிஷ். ஆனால் இது மட்டும் நான் ஏன்னா ஒரிஜினாலிட்டிங்கனால மாற்றாம வச்சிருக்கேன். ஏன்னா நான் மாற்றிடுவேன். இது மட்டும் எங்களுக்கு குறையா இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம அதையும் பண்ணி கொடுக்குறோம். ஒரு 5000 செலவழிக்கிறதுனால நம்ம ஒன்றும் இதாயிருப்போம். ஆமாம், ஏன்னா இந்த கிளாஸ் பாருங்களேன், இதில் வந்து ஃபோக் லாம்பு எவ்வளோ பளிச்சுன்னு இருக்கு, அது டல்லாக இருக்கு. அவ்வளோதான். ஆமாம், ஓகேண்ணே. ஆனால் இது நம்ம இதில் வந்து ஏற்கனவே நம்ம இது ஆட் போட்டிருக்கோம். மகேந்திரா டியூவி 300. ஆமாம், T10 டாப் எண்டு. ஆமாம், மெயின் என்ன ஒரே ஓனர், டீசல் வேரியண்ட், ஒரே ஓனர். கம்பெனி சர்வீஸ் 130 ஓடி இருக்கு. 4 டயரு புத்தம்புது டயரு. வண்டி தெளிவாக இருக்கும், அடிபடாத வண்டி, ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி. இப்போ வரைக்கும் கம்பெனி 130 கம்பெனி சர்வீஸ் தான் போயிருக்கு. உள்ள ஆண்ட்ராய்டு செட்டு, மேலே மிரர் டிவி எல்லாமே இருக்குது. ஆனா இது நம்ம போடல, உள்ள Black கலர் சீட் கோர்ஸ். அது எனக்கு போட்டோ ஞாபகமா போட ஞாபகம் தெரியல. இது போடலனே, உள்ள வந்து அது வந்து Black கலர் இருந்துச்சு. அப்படியா? ஆமா, சீட் வந்து Black கலர் இருந்துச்சு. அப்போ ஒயிட் தான் போட்டிருக்கோம். ஆனா இதுல வந்து ஏசி பவர் ஸ்டீரிங் போறோம்னா 4 உண்ட பவர் சென்ட்ரல் லாக் ரிமோட் வந்துரும், அலாயில் வந்துரும், வாய்ஸ் மெயில் வந்துரும். மெயின் இந்த நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணல பேர் சொல்லும், எல்லாமே சொல்லும், ஃபியூல் இதெல்லாம் சொல்ல, சீட் பெல்ட் எல்லாம் சொல்ல. வாய்ஸ் மெயிலோட உள்ள T10 டாப் எண்ட். இது புதுசா எப்படி பார்த்தா 13 லட்சம் ரூபா வரும். இப்போ நம்ம சிங்ககாசில் கேட்கறவள பார்த்தீங்கன்னா 7,80,000 கேட்குறோம். அதுலேயும் சின்ன நெகோசியேட் பண்ணிக்குவோம். இன்சூரன்ஸ் மட்டும் அடுத்த மாதம் முடியுது, அது வேணா பண்ணி கொடுத்துரும். இதுக்கு லோன் பார்த்தீங்கன்னா 80% லோன் ஆயிரும். 6 ரூபா 5 to 6 ரூபா லோன் பண்ணி கொடுத்துரும். கையில் ஒரு 1,500 1,500 கொண்டு வந்து இந்த வண்டி. ஓகே, 1,500 ரூபா அந்த 7 சீட் உங்களுக்கு. வண்டியும் அதே மாதிரி சஸ்பென்சர், போக்குவரத்து, 4 டயர், எந்த வேலையும் கிடையாது. வண்டி எடுத்துட்டு போய் ஒரு காசு வேலை கிடையாது. ஆயில் சர்வீஸ்லேருந்து கூலண்ட்லேருந்து எல்லாமே மாற்றி ரெடியாக இருக்குது. எலெக்ஷனுக்கு கேம்பெயினுக்கு நிறைய அந்த மாதிரி பொலிட்டிஷனுக்கு சூப்பர் வண்டியான. மைலேஜ் இது பார்த்தீங்கன்னா எக்கோ மோட் உள்ளது, 15 கொடுக்கும். எக்கோ மோட் போட்டு 15 கொடுக்கும், 16 நல்ல மைலேஜ். ஆமாம். ஆனால் நம்ம அடுத்தா பார்க்க போகிறது வந்துனாக்க ரெனால்ட் டிரைவர்னே, ஒரே ஓனர் வண்டி, 2020 மாடலு. ஓகே, வண்டி குவாலிட்டியா இருக்கும், ஷோரூம் கண்டிஷன்ல இருக்கும், எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே. ஆமா, RXT. ஆமா, RXT பாக்க மனசு கண்ணு அருமையா இருக்கும். லக்கேஜ் கேரியர் அருமையா ஒரு மாதிரி இருக்குல, ஃபேன்சியா. கஸ்டமருக்கு பார்த்தோன்னே பிடிக்கும். இந்த லக்கேஜ் வச்சு மேலே சொன்னது அதிகமாக அந்த வண்டி வந்து முஸ்லிம்ஸ் வரும். சீட் கவர் புதுசாக போட்டிருக்கேன். சீட் கவர் புதுசாக போட்டிருக்கு, ஆண்ட்ராய்டு செட்டு. இதில் வண்டியிலே வந்து RXT வந்து டபுள்யூன் செட்டு வந்துடும். ஏசி பவர் ஸ்டீரிங், டபுள் ஏர் பேக்கு, ரூப் ஏசி. சீட் கவர் இப்போ தான் நான் போட்டிருக்கேன். புது சீட் கவர் 10,000 இப்போ தான் போட்டிருக்கு. வண்டி குவாலிட்டியாக இருக்கும்னா கம்பெனி சர்வீஸாக என்னங்கிறது தெரியல, செக் பண்ணணும். ஏன்னா நான் என்ன அவங்க என்கிட்ட சொல்லி கொடுத்தது கம்பெனி சர்வீஸ் சொன்னால் 66,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஓகே, ஹிஸ்ட்ரி வேணால் செக் பண்ணிட்டு வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் கஸ்டமர்கிட்ட வந்து கம்பெனி சொல்லி கொடுக்குறது இல்லை. ஓகே, நம்ம செக் பண்ணிட்டா உடனே சொல்லிடலாம். 7 சீட்டு உங்களுக்கு வந்துட்டு மைலேஜ் உங்களுக்கு, அதாவது எப்படின்னாக்கா ஏசி போட்டு ஓடனா 15, சாதாரண ஓடனா 18 கொடுக்குது. மைலேஜ் 18 கொடுத்தா நான் ஆவரேஜா 20 கொடுக்குன்னு சொல்றேன். நான் வந்து 2 கம்மியாவே சொல்றேன். 18 கொடுத்தா 18 கொடுத்தா 15 ஏசி போட்டு கொடுக்குது. பெட்ரோல் வண்டி இல்லனே. ஆமா, பெட்ரோல். டீசலுக்கு இணையா 15. ஆமா, இது சிசி கம்மி தானே, 1000 சிசி தானே இதுல போடுறேன். 65 நம்பர், ஒரு ஓனர் தான். இன்சூரன்ஸ் இதுக்கு கரண்ட்ல இருக்குது. இது 2 மாசம் கரண்ட்ல இருக்குது. ஓகேண்ணே. ஆமா, இந்த வண்டி கேட்கறவள பாத்தீங்கன்னாக்க 5,50,000 கேட்குறேன். அதுவும் சின்ன நெவசல் பண்ணிக்கும். 4 ரூபா to 4,000 லோன் ஆகும். வருஷம் என்ன சொன்னீங்க? 2020 ஒரு ஓனர். ஓகே, ஆமா, 4 ரூபா to 4,000 லோன் பண்ணி கொடுத்துருவோம். ப்ரொஃபைல் கஸ்டமர் ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா 5 ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுப்பாங்க. அது வந்துட்டு கஸ்டமரை பொறுத்து. ஆமா, வந்தா பிடிக்கிற மாதிரி நம்மள்ட்ட வண்டி இருக்கு. லோனும் அதுக்கு இந்த மாதிரி 80% பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, அதனால வந்துட்டு வந்த கஸ்டமரை நான் வந்துட்டு இந்த ரேட்டால விட்டு போக சொல்ல மாட்டேன். எனக்கு 10 ரூபா குறைஞ்சாலும் கொடுத்துருவேன், அவ்வளோதான். ஓகேண்ணே, அடுத்த வண்டி போயிருவோமா? இதான் பார்க்கணுங்கன்னா ஃபோர்ட் ஃபியஸ்டானே, கிளாசிக்கு, லோக்கல் நம்பரு, ஃபேன்சி நம்பரு, 78. ஆமா, டீசல் வண்டி. வண்டி குவாலிட்டியா இருக்குண்ணே, அடிபடாத வண்டி, ஒரிஜினல் பெயிண்டோட இருக்குதுண்ணே. 4 டயர் புது டயர் இப்போ புதுசாக போட்டுருக்குண்ணே. ஆமா, வண்டி டீசல் வண்டி. மைலேஜ் 20-22 கொடுக்குற அளவுக்கு மைலேஜ் கொடுக்க முடியாது. வண்டி இன்ஜின் பக்காவாக இருக்கும். சீட் கவர்ஸ்லாம் புதுசாக போட்டிருக்கு. 4 இன்னும் போரண்டு வந்துடும், சென்ட்ரலாக வந்து ரிமோட் வந்துடும், செட்டு எல்லாமே இருக்குது. வண்டி நல்லா இருக்கும். வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டு அவங்க ரேட்டு கொடுக்கட்டும். அந்த வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டு பேஸ்டா வந்துட்டு ரெடிவாலி இல்லை, நாசில் அடிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லுவா. இந்த வண்டியை வந்து பார்க்கட்டும், பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் விலை சொல்கிறேன், அதுக்கு அந்த விலைக்கு எடுத்துகிட்டு போவா. அந்த மாதிரி வண்டி இது. ஆனால் ஃபோர்டு மற்ற கம்பெனிலாம் டீசல்னால கரெக்டாக மெயின்டைன் பண்ண இன்ஜினாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பாக ஒழுங்காக மெயின்டைன் பண்ணலன்னா நாசில் அடிக்கும், எல்லாம் அடிக்கும். கண்டிப்பாக. ஆனால் எனக்கு என்னன்னா இதே பெட்ரோல் வண்டியாக இருந்தால் 10 தான் கொடுக்கும். அதான் இது 20-22 கொடுக்குது. இப்போ நான் தஞ்சாவூர் எடுத்து போயிட்டு வந்தேன், 700 தான் டீசல் போட்டேன், ஏசி போட்டு போயிட்டு வந்துட்டேன்.
700 தான். 700 தான் போட்டேன் தஞ்சாவூர் போயிட்டு வந்தது. அப்புறம் அதனால் வண்டி தெளிவாக இருக்கும். பட்ஜெட்டும் அதுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு நான் இந்த வண்டி கேட்குறது 2012 மாடலு, 2 ஓனரு, இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்து 2000 ரூபா கேட்குறேன். ஓகேண்ணே. அதுலேயும் சின்ன நெசவு பண்ணிக்கும் 230 இந்த மாதிரி ரேஞ்சில் கொடுத்துடலாம். வண்டி வந்து பார்த்துட்டு ரேட்டு கொடுக்கட்டும். ஆனால் இதுக்கு லோன் ஆப்ஷன் வந்துட்டு லிமிடெட் ஃபைனான்ஸ் ஆகாது, ஸ்ரீராம் அந்த மாதிரி இதில் பண்ணி கொடுப்போம். இல்லையா லோக்கல் ஃபைனான்ஸில் கொடுத்தா ஒரு 1,000 ரூபா கொடுப்போம். 1,000 ரூபா கொடுத்துருவோம். 1,000 ரூபா லோன் கொடுத்துருவாங்க. இப்போ புதுசாக வந்திருக்குண்ணே டியூவி 300 T8 இது வந்துட்டு. ஓகேண்ணே. 2017 மாடலு, ஒரே ஓனர் வண்டி தான். T8 வண்டி குவாலிட்டியாக இருக்கும். 4 டயர் 2 டயர் புதுசு போட்டு கொடுத்துருக்கேன். அந்த வண்டி வந்து நான் இன்னும் டப்பிங் பாலிஷ் போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த வண்டி நீங்கள் வந்ததுனால இப்போ நான் ஒரு ஆட் கொடுக்குறேன். ஓகேண்ணே. இன்னும் ஒரு வாரத்தில் ஃபுல் வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி போட்டு கொடுங்க. சரிண்ணே. இந்த வண்டிக்கு நான் கேட்குற விலை பார்த்தீங்கன்னாக்கா 6,80,000 கேட்குறேன். அதில் 680 7 ரூபா போடலாம்னு வச்சுருக்கேன். டயர்லாம் போட்டு 680 கேட்குறேன். அதிலே சின்ன நெகோசியேட் பண்ணிக்கும். இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது, 3 லட்ச ரூபா ஐடி வேல்யூட இருக்குது. இதுக்கும் லோன் 80% பண்ணி கொடுத்துரும். இது வந்து ரப்பிங் பாலிசிலாம் போட்டனால உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் மட்டும் காமிப்பேன். என்னண்ணே ஒரு நம்பரு, லோக்கல் நம்பரு, ஃபேன்சி நம்பரு. ஆனால் நம்ம ஆஃபீஸுக்கு வந்துட்டு பார்வையாக உள்ள வண்டி இந்த வண்டி தான். ஆமாம். அதாவது மக்கள்கிட்ட வந்துட்டு ரொம்ப இன்னும் ஆர்வமோடு இருக்கா இந்த வண்டிக்கு இன்னும் என்கொயரி வந்துக்கிட்டு இருக்கு. ஏன் இந்த வண்டி வந்து இன்னும் இவ்வளோ நாள் நின்றுச்சுனாக்கா இந்த வண்டிக்கு எஃப்சி எடுக்காமல். ஆமாம், போன வீடியோவில் ஆமாம், போன வீடியோவில் எஃப்சி எடுக்கணும்னு சொன்னா ரெண்டு எஃப்சி எடுக்கிறது கொஞ்சம் சின்ன தடுமாற்றம் ஆகி போச்சு. ஏன்னா ஆர்மி பேரில் இருந்துச்சு, ஆர்மி ஆஃபீஸர் பேரில் இருந்துச்சு. அவர்ல வந்து கேன்சல் பண்ணி எடுக்கிறக்காண்டி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அவர் கையெழுத்து போட்டால் தான் எஃப்சி எடுக்க முடியும். அவர் கையெழுத்து போடுறது ஒரு மாதம் ஆகி போச்சு. அதனால டிலே ஆயிரும். ஆமாம், அவங்கள போட்டு இழுத்து அவங்களை கூட்டு போய் நான் பண்ணுறதுலையும் இதாகி போச்சு. இது எஃப்சி எல்லாம் இப்போ எல்லாம் கரண்ட் ஆயிடுச்சு. என் பேரில் மாற்றி வச்சிருக்கேன். இந்த வண்டி என் ஷோவுக்காண்டி கஸ்டமர் விரும்பி வந்தால் இந்த வண்டியை நான் தரேன். ஓகே. 2005 மாடலு, ஒரே ஓனர். இந்த நம்பருக்காண்டி இந்த வண்டி எடுக்கலாம். எஃப்சி கரண்ட்ல இருக்கு, இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு. அவுட்லுக் அவரேஜா இருக்கு. நான் அவுட்லுக் பண்ணல. 4 டயரும் புது டயரு. ஓகேண்ணே. ஆமாம், உள்ள சீட் கவர்ஸ்லாம் அவரேஜாக தான் இருக்குது. அதை நம்ம எடுத்துகிட்டு போய் பண்ணிக்கலாம்னு வச்சுருக்கேன். சோப் பண்ணணும். சோப் வண்டிக்குன்னு ரசிகர் இதெல்லாம் சீட் கவர் இதெல்லாம் போட்டுக்கூடாது. ஆமாம், அவங்க எடுத்துகிட்டு போய் ஒரு 50 ரூபா செலவழிக்கிறா அப்படின்னாக்கா இந்த வண்டி அருமையாக இருக்கும். மெயின் இந்த வண்டி கரண்ட் பண்ணாதான் பெரிய விஷயம். கரண்ட் பண்ணி இருக்குது. அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு மேக்கப் பண்ணாங்கன்னா இந்த வண்டி தங்க மாதிரி விரும்புகிறவங்களுக்கு தான். ஏன்னா உங்கள்கிட்ட வந்து இந்த வண்டிக்கு ஏற்கனவே நான் சும்மா போடும்போது ரசிகர் நிறைய பேர் கஸ்டமர்ஸ் கால் பண்ணா இந்த வண்டி நிற்கிறா கொடுக்கலாம். நான் எஃப்சி எடுக்கனாலும் கொடுக்காம இருந்தேன். எஃப்சி எடுத்தாச்சு, இன்னி தைரியமாக கொடுப்பேன். 2ஆம் ஓனருக்கு மாறி காரைக்குடியோக்கு மாறிடுச்சு. 2 ஓனரு, எஃப்சி கரண்ட்டு. இந்த வண்டி கேட்குற விலை பார்த்தீங்கன்னா 1,000 ரூபா கேட்குறேன். ஓகேண்ணே. ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான். 1,50,000. 1,50,000. இந்த எஃப்சி எடுத்தனால தான் இதுக்கு. ஏன்னா எஃப்சிக்கே 30,000 செலவாயிடுச்சு. ஓகேண்ணே. 1,50,000. 1,50,000 வாங்க வந்து பாருங்க. அதுல 5-10 ஏதாவது பேசிக்க வந்து ரொம்ப ஒரு மார்ஜின். ஏன்னா 50,000 அம்பாஸ்டர் கிடைக்குது ஒரு அப்படிம்பாங்க சொல்லுவாங்க. ஆமாம், வண்டிக்கு தான் காசு. வண்டி வந்து பார்க்க சொல்லுங்க. நம்பருக்கு வண்டியோட குவாலிட்டி இசூஸு எஸ்சி பவர் ஸ்டீரிங் கம்பெனிலே வந்துடும். ஓகே, ரொம்ப நன்றிண்ணே. ஓகே, நீங்கள் எங்கள் கஸ்டமரை வந்து அதிகப்படியாக உங்களுடைய ஃபாலோவர்ஸரை எங்களுக்கு கால் பண்ண வைங்க. கண்டிப்பாக உங்களுடைய வீடியோ அதிகமாக போகட்டும். பொருள் தரமா இருந்துச்சு, நியாயமா கொடுக்குறீங்க, வருவாங்கண்ணே. அவங்க நம்ம சொல்லி வர்றதுலாம் இல்லை. நான் நல்ல பொருள் இருக்கிற இடம் தேடுறேன், அவங்கள நானே டிமாண்ட் பண்றேன், எனக்கு நல்ல பொருள் கொடுங்கன்னு சொல்றதுனால. கண்டிப்பா. ஆமா, நீங்களே சொல்றீங்களே அண்ணே, எடுக்கிற வண்டி தெளிவான வண்டி எடுத்து கஸ்டமர் கொடுத்தீங்கன்னா உங்களை தேடி வருவானே அப்படின்னு சொல்றீங்க. அதுக்கு அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கஸ்டமர்ல இருந்து நம்மளுக்கு இன்னும் டிஃபால்ட் வந்ததில்லை. கண்டிப்பா ஒரு கால் ஏதாவது சின்ன சின்ன இது அதில் முடிஞ்ச அளவு நான் தெளிவாக பார்த்து எடுத்துடுவேன். ஒரு 20% எதுவும் இதாக இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். கண்டிப்பாக. ரொம்ப நன்றிண்ணே. நன்றி.